10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ஒரு மாதத்திற்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் 17 வயது சிறுவன் இயக்கிய போர்ஷோ கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். அதேபோல சில நாட்களுக்கு முன் மும்பையின் வர்லி பகுதியில் அதிவேகமாக சென்ற BMW கார் மோதியதில் ஒரு பெண் உயிரிழந்து அவரது கணவர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விபத்து தொடர்பாக போலீசாரின் விசாரணையில் சிவசேனா கட்சியின் ஷிண்டே பிரிவை சேர்ந்த ராஜேஷ் ஷாவின் மகன் மிகிர் ஷா சில நாட்களுக்கு முன் இரவில் பார்ட்டிக்கு சென்று காரில் வீடு திரும்பும் வழியில் மும்பை வர்லி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி மீது மிகிர் ஷாவின் BMW கார் அதிவேகத்தில் மோதியது. இதில் பலத்த காயங்களுடன் பிரதீப் அங்கேயே விழுந்துவிட்டார். ஆனால் அவரின் மனைவி காவேரி நக்வா மிகிர் ஷாவின் காரில் சிக்கிக்கொள்ள கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டார். பிறகு காரை நிறுத்திய மிகிர் ஷா காரில் சிக்கியிருந்த காவேரி நக்வாவை வெளியே கொண்டு வந்து தனது டிரைவர் ராஜ் ரிஷி பிதாவத்திடம் காரை இயக்க கொடுத்துவிட்டு மிகிர் ஷா எதிர் இருக்கையில் அமர்ந்துள்ளார். அங்கிருந்து கிளம்பும் போது கார் மீண்டும் காவிரி நக்வா மீது மோதியதாக தெரிகிறது. இந்த விபத்தில் காவிரி நக்வா உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராஜேஷ் ஷா மகன் மிகிர் ஷாவை ஆட்டோவில் அனுப்பிய பின்னர் விபத்தை ஏற்படுத்திய BMW காரை டிரைவர் மூலம் கொண்டு சென்றுள்ளார். அப்போது போலீசார் அவர்களை வழிமறித்து கைது செய்தனர். இதில் ராஜேஷ் ஷா பிணை தொகை செலுத்தி ஜாமீனில் வெளியே வந்தார். ஆனால் டிரைவர் ராஜ் ரிஷி பிதாவத் சிறையில் உள்ளார். விபத்து தொடர்பான CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது மிகிர் ஷா விபத்து ஏற்படுத்தியதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவே அதனை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அவரை கைது செய்ய முயன்றனர். போலீசாரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. 11 தனிப்படைகளை அமைத்து தேடி வந்த நிலையில் தனது தாய் மற்றும் சகோதரியுடன் தலைமறைவாக இருந்த மிகிர் ஷாவை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்த விபத்து தொடர்பாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறியிருந்தார்.